இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சென்னை செல்லும் இந்தியன் ஏர்லைன்ஸ் பயணிகளின் கவனத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபிளைட் நம்பர் 89C 1 மணி நேரம் தாமதமாக செல்லும். இன்னைக்கு எல்லாமே தடங்கலா இருக்கு. வரப்ப கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ளைட்டும் 1 hour லேட்னு சொல்றாங்க. என்னாச்சு? இரு, நான் எடுக்கிறேன். இப்படி நடுவுல நின்னுச்சு, மாட்டிக்கிட்டோமே. பயப்படாத, பவர் ப்ராப்ளமா இருக்கும், வந்துடும், போயிடலாம். வந்துருச்சு. சென்னை ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோன்னு அடிச்சு புடிச்சு வந்தா இங்க ஈஸியா 1 hour டிலேன்னு சொல்றாங்க. எங்கேயும் டயத்துக்கு போய் சேர முடியாது போல இருக்கே. இப்ப இந்த மாதிரி டிலே ஆகுறதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. என்ன பண்றது, பொறுத்துதான் போக வேண்டியது இருக்கு. ஹாய் கார்த்திக். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். இப்படி மீட் பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை. இவங்க யாரு, உங்க ஒய்ஃபா? ஆமா. சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன ஹனிமூன் போறீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? சரி, எந்த கண்ட்ரி போறீங்க? எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, ஏர்போர்ட், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்னு எங்க பார்த்தாலும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுற, எல்லா இடத்துலயும் ஸ்மார்ட்டா நடந்துக்கிற. எனக்கு தெரிஞ்சு நீ டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீ அதுக்கும் மேலன்னு சொல்ல வந்த. ஆக்சுவலி உன்னோட பொட்டன்ஷியலுக்கு டிரைவர் வேலை ரொம்ப குறைச்சல் தான். எங்க வீட்ல அண்டர் எம்ப்ளாய்டா இருந்திருக்கேன். ராஜா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மறந்துட்டியா? சர்டிபிகேட், பாஸ்போர்ட் எதாவது மறந்துட்டியா? ஆஹா, இல்ல, ஸ்வீட் வாங்க மறந்துட்டேன். ஸ்வீட்டா? என் ஃப்ரெண்டு பூஜா ஆஸ்திரேலியாவுக்கு வரப்ப மைசூர் பாக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் மறந்துட்டேன். நீ கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? உன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு போயாகணும். இப்போ போய் எப்படி ஸ்வீட் வாங்குறது? இல்ல, நான் வாங்கிட்டு வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன்.
இப்ப அதை வாங்காம போனா ஏமாற்றமா ஃபீல் பண்ணுவா அதான். நீ கிளம்பி போ, நான் பார்சல்ல கூட அமுச்சு வைக்கிறேன். இல்ல எனக்கு அது வேணும். கையோட கொண்டு போனாதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒருவேளை நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிடு. ஃப்ளைட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்றாத. ம், சரி, நான் வெயிட் பண்றேன். நீ வாங்கிட்டு வா. அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. என் பையன் ரொம்ப நல்லவம்மா. அவன் உனக்கு நல்ல புருஷனா இருப்பான். காலம் முழுக்க உன்னை கண் கலங்காம வச்சுப்பான். என்னங்க ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற விதத்திலேயே ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட சொன்னா நீ கொஞ்சம் ஷாக் ஆயிடுவ, அதான் தயங்குறேன். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க பேசவே மாட்டீங்களே. ஜாலியான ஆளாச்சே நீங்க. ஆனா அந்த விஷயம் அந்த மாதிரி. பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? யார பத்தி? எல்லாம் உன் தங்கச்சி ரேவதி பத்தி தான். ஏன் அவளுக்கு என்ன? அவ சந்தோஷமா தானே பெங்களூர் போயிருக்கா. அவ பெங்களூர் போல. வேற எங்க போறா? வெளிநாட்டுக்கு போறா, ஆஸ்திரேலியா. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆஸ்திரேலியா போறாளா? ஆமா, அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பெங்களூர் போறதா போய் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போறா.